அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜனநாயகன் படத்துல விஜய் அவர்கள் உதிர்த்த பொன்மொழிகளை பற்றி தான் பார்க்க போறோம். அதெல்லாம் உதிர்த்திருக்காரா? ஆமா, அந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியில ஒரு கெட்ட வார்த்தை போடுறார். ஒரு மோசமான கெட்ட வார்த்தை, பெண்களை வந்து தவறாக பேசக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தை. அந்த கெட்ட வார்த்தை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ரன் ஆகக்கூடிய எந்த தேட்டர்ஸ்லையும் ப்ளே ஆகாது. வெளிநாடுகளில் சென்சார் இல்லாமல் ப்ளே ஆகுது. ஸோ அந்த கெட்ட வார்த்தை என்னன்றத முதல்ல அந்த காணொலியை பார்த்துடலாம். உங்களை அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். எங்கப்பா கொள்கை நிறைந்த வார்த்தை, தந்தை பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து வருது. அவரு பேசலாங்க, முதலமைச்சர் தானே, அவருக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. அவருக்கு வாயில வந்துடும் டேஷ் இதெல்லாம் அவங்க பேசுவாங்க. இடத்துல கொடுமை. இப்போ இவங்க ரசிகர்லாம் இந்த வார்த்தையை பேசுவாங்க, ஈஸியாக பயன்படுத்துவாங்க. தலைவர் சொல்லிட்டாரு, ஆனால் நாம சொன்னால் மட்டும் கூட்டின்னு போயிடுவாங்க. இந்த படத்துக்கு தான் ஏ சர்டிஃபிகேட்டு. ப்ளஸ் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா கூட ஒரு அமைச்சர் வந்துட்டு, அவர் பேர் என்னமோ ஒன்று, அவர் வந்து அவர் குழந்தைங்களை கூட்டிட்டு போயிருக்காரு இந்த படத்துக்கு. மடியில் வச்சிருந்தாரு, மடியில் உட்காரச்சு, மடியில் கண்ணமுடி வரப்போ குழந்தை காதை போத்தணும், எல்லாம் எத்தனாலும் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் விஜய் சொன்னா அவங்க அமைச்சரோட கேட்க மாட்டாங்க. அதுதான் இங்க தெரிய வருது. இதை சமூக வலைதளங்கள்ல இப்படி வந்து ஒரு முதலமைச்சர் இப்படி பேசிருக்காரு. இப்போ இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க கட்சி ஆரம்பிச்சாச்சு. ஆமா, இவங்களுடைய நோக்கம்ன்றது முதலமைச்சர் ஆகணும்ன்ற நோக்கத்தோட தான் கட்சியை செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இப்படி ஒரு நோக்கத்தோட கட்சி ஆரம்பிச்சு செயல்படக்கூடிய ஒருத்தர் இந்த படம் ஷூட்டிங்ல இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சீன்ல பயன்படுத்துறாரு. இது எப்படி பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு தலைவராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் இந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துறாரு? நான் ஜெயிப்பேன்னு அவருக்கே தெரியாது. ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ, இப்ப எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு அதெல்லாம் தெரியாது அவருக்கு. பண்போட நடந்துக்கணும் அப்படின்ற ஒண்ணு, மாண்பு, மரியாதை, நாகரிகம், இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் இப்போ ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும்ல, நான் இதை பண்ண போறேன், நான் ஆட்சி அமைக்க போறேன், இதெல்லாம் பண்ண போறேன், மக்களுக்கு பண்ண, அதெல்லாம் கிடையாது. வந்து நின்னோம். தென்னையில இருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணம், தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊருக்கெல்லாம் இது சொல்லுவாங்க. அது மாதிரி அவருக்கே தெரியாது. தெரிஞ்சிருந்தா பேசியிருக்க மாட்டேன். தெரிஞ்சாருன்னா பேசுவாங்களா? தெரிஞ்சுலாம் ஒருத்தன் அதுவும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது திரையிலலாம் பண்ண மாட்டான். நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் விமன்ஸ் டே அன்னைக்கு ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். அந்த காணொலியில சட்டிப்பான கடை முன்னாடி அந்த காணொலியில என்ன பேசினார் அப்படின்னா, நீங்க எல்லாம் பாதுகாப்பா இருப்பீங்கன்னு நம்புறேன், ஆனா இல்ல, நீங்க பாதுகாப்பா இல்ல, பாதுகாப்பா இருந்தா தானே விமன்ஸ் டே இதெல்லாம் கொண்டாட முடியும் அப்படின்ற மாதிரி பேசினாரு. பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே. எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா உங்களோட நான் நிற்பேன். நன்றி, வணக்கம். அந்த வீடியோல பாருங்க, எதிரில் இருக்கிறவங்க ஆண்கள், ஆண்களை தான் திட்டணும். ஆனால் அது யாரை குறிக்கிற திட்டு? ஒரு பெண்ணை குறிக்கிற திட்டு. அப்போ ஒரு திட்டுறதுனா கூட ஒரு பெண்ணு தான் உங்களுக்கு தேவைப்படுறாங்க அப்படின்னா நீங்க எப்படி பெண்கள் தின வாழ்த்துக்கள் சொல்லுவீங்க? பெண்கள் பாதுகாப்பை நிலைநிறுத்த போறாங்க. நட்டுட்டாங்களா? நல்லா நிறுத்தியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் இப்படி பேசுறாரு இப்படிலாம், பட் லியோ படத்துலையுமே இதே மாதிரி பேட் வேர்ட் போட்டுப்பாரு. அப்படியா? அப்படி ஒரு பெருசா படம் பாக்குறது இல்லைங்க, தூங்கிடுவோம். இதெல்லாம் பார்க்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் எதை கன்சியூம் பண்ணுவாங்க? அது மாதிரி பெண்களையும் சரி, டிரான்ஸ்ஜெண்டர்ஸையும் சரி, எல்லாரையுமே வந்துட்டு கொச்சைப்படுத்த. டிரான்ஸ்ஜெண்டர்னு இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போயிருங்க. இன்னைக்கு எல்லாம் அங்கதான் இருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம். இது சில பேர் இருக்காங்க புரிதல் இல்லாம. ஆனா வந்துட்டு கொச்சைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள்ன்றது தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்கு. பெண்களையும் சரி, எல்லாரையும் சரி. இப்ப கூட வந்து போல ஆரம்பிச்சு டால முடியக்கூடிய வார்த்தையை வந்து சும்மா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க சாதிக்காரனுங்க. ஆனால் அவனுங்க சுற்றி வந்து அந்த கட்சியிலேயே அதே பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க, தன்னுடைய வீட்டிலையுமே இருக்காங்க. அந்த வார்த்தையை வந்து அப்படியே நார்மலாக யூஸ் பண்ணுவானுங்க. விஜய் அவர்களுக்கு எதிராக பேசக்கூடியவங்களை வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. என்ன அதில் என்ன குற்றம் இருக்குது, என்ன தவறு இருக்குன்னு தெரில. பெண்ணாக இருந்தால் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி அதில் என்ன இது இருக்குது? இப்போ வந்து டெல்லியில் நடந்த ப்ரொட்டஸ்ட்டில் பெண்கள் எவ்வளோ இதுவாக செயல்பட்டாங்கன்னு நம்ம பார்த்துருவோம். ஒரு பெண்லாம் வந்துட்டு ஒரு போலீஸ் வேனையை வந்து நிப்பாட்டுவாங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரிலாம் பெண்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற பொழுது இங்கே தமிழ்நாட்டில் இருந்த தாவேகா ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஜனநாயகன் படத்துக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த வார்த்தை இழிவான வார்த்தையாக அதை வந்து ஒரு பொருள் கொண்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்கல்ல. ஸோ அந்த பொருளை கொண்டு அந்த பொருளுக்கு அர்த்தமானவங்க யாரு? கோழை அப்படின்றது தான் அந்த வார்த்தை. கோழைகள் அப்படின்னு நம்ம அந்த வார்த்தையை எடுக்க வேணாம்.
பெண்களை குறிக்கக்கூடிய அது வார்த்தை. ஆனால் வந்து அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு சரியாக பொருந்துறவங்க விஜய் ரசிகர்கள் தான். ஆமா. எல்லாரும் ஜனநாயகன் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து போராடிக்கிட்டு இருந்தப்போ எவ்வளோ பேர் அடி வாங்கினாங்க. ஒரு பெண்லாம் வந்து தடுக்கிறாங்க ஆண்கள் அடி வாங்குறத. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க எல்லாம் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது யூஸ் பண்ணக்கூடிய அர்த்தமும் அவங்களுக்கு தான் பொருந்தது. அந்த வார்த்தையும் அதோடைய பொருள் என்னன்னு தெரியாமல் பெண்களை இழிவுபடுத்துகிறாங்க, எல்லா சமூக மக்களையும் இழிவுபடுத்துகிறாங்க. பாஜக என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் வந்து தாவைக்காவினரும் பண்ணுறாங்க. இவர் வந்து இந்த படத்தில் இந்த டயலாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வேணும்னுலாம் பேசியிருக்க மாட்டார். டயலாக் பேப்பரை திமுக ஏதோ சதி பண்ணி மாற்றிருச்சு. ரைட்டு திமுகவா இருக்கலாம், சதி பண்ணிருச்சு. திமுக தான் காரணம். திமுக தான் காரணம். வாயிலடி அசைகள் இல்லை விஜய் வாயில திமுக காரங்க. டயலாக் பேப்பர் மாத்திருச்சு. அவருக்கு தெரியாது. டயலாக் படிக்கிறப்போ அந்த வார்த்தை இருந்திருக்கு. அது சாதாரண போட்டாரு. தாவைக்காரங்க படம் வேற இது வேறன்னு பானுங்க. படம் வேற, அரசியல் வேற, அது தனிப்பட்ட இது. இதெல்லாம் தெரியுது தாவைக்காரங்களுக்கு. நிறைய பேசுவானுங்க, அது வேற இது வேறன்னு பாருங்கடா அப்படி பானுங்க. ஆனா அரசியல் வேற சினிமா வேறன்னு சொன்னா மட்டும் புரியாது. முதலமைச்சர்ன்றது வேற நடிகன்றது வேறன்னு சொன்னா மட்டும் அது மட்டும் ஏத்துக்க மாட்டானுங்க. சொன்னவர் பண்ணுவானுங்க. பொன்ராஜ் இருக்கார்ல, பொன்ராஜ் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அவர் மேல வழக்கு பதிவு பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? விஜய் அவர்கள் நேரடியா போய் கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாரு பொன்ராஜ் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னது. ஆமால. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு முதலமைச்சர், பொன்ராஜ் அவர்கள் வந்துட்டு அவரை கம்பேர் பண்றப்போ விஜய் அவர்கள் ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டுல இவ்வளவு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவர் வந்துட்டு இப்படி ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார் அவருடைய படத்திலேயே. அது நாம இப்பதான் எனக்கு அது மைண்ட்ல வருது. பொன்ராஜ் அவர்கள் பேசுறப்போ அமைதியா இருந்த வாய்கள், அவரு வந்து மோசமா பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேசின வாய்கள், பெண்களை இழிவுபடுத்துறாருன்னு சொன்ன வாய்கள்லாம் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் படத்திலேயே இப்படி ஒரு கெட்ட வார்த்தை பேசுறப்ப ஒரு சாதாரண நடிகராக இருந்து இந்த வார்த்தை வந்திருந்தா அது வேற. ஆனா வந்து ஒரு முதலமைச்சர் இந்த நேரத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகுது, இந்த நேரத்துல வந்துட்டு பெருமையா பேசுறானுங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயன் வந்திருக்கு படத்துடைய டைட்டில் அப்படின்னு. அப்படி டைட்டில்ல பெருமையா வந்திருக்கு அப்படின்றப்போ அந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு சீன்ல இப்படி ஒரு பேட் வேர்டு போடுறாரு. இதை வந்து கேவலமா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க விஜய் ரசிகர்கள். விஜய் நீங்க என்ன பண்ணலாம் கேவலம் பார்க்க மாட்டோம். சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்ற ஒரு மாபெரும் திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர். எஃப்ஐஆர் கூட போட முடியாது, அவங்களால அரெஸ்ட் கூட பண்ண முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் ஒப்படைக்க முடியும், அவ்வளவுதான். இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். அந்த சிங்கப்பெண்களை காப்பாத்துறதுக்கு போலீஸ் தான் வர வேண்டியது இருக்கு. ஒரு இடத்துல எங்கேயோ வந்து யாரோ குடிகாரங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க, அவங்க பெண் அந்த சிங்கப்பெண் போலீஸையே காப்பாற்ற முடியாம அவங்க போலீஸை கூப்பிட்டு போலீஸ் வந்திருக்காங்க, நார்மல் போலீஸ். இப்ப நார்மல் போலீஸ், சிங்கப்பெண் போலீஸ், போலீஸ்ல இத்தனை வகை கொண்டு வந்திருக்காரு. எதுக்கு ஒன்றும் புரியல. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்சிருச்சா? இன்னும் அதிகரிச்ச மாதிரி தான் இருக்கு. ரீல்ஸ் பண்ணாங்க ஒரு 2 நாளைக்கு, அதுக்கு பிறகு எங்க போனாங்கன்னே தெரியல. சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த ரீல்ஸ் பிடிச்சிருச்சு, வேற ட்ரெண்டுக்கு போயிட்டாங்க. நம்ம முதலமைச்சர் இப்படிப்பட்ட பொன்மொழிகளை எல்லாம் படத்துல உதிர்த்திருக்கப்போ அந்த படம் பார்த்துக்கிட்டு வந்த ரசிகர்கள் என்னெல்லாம் பேசுறாங்கன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் ரிவ்யூல என்ன சொன்னார்னா, படத்துல பெரியார், கால் மார்க்ஸ், அம்பேத்கர் அவங்களுடைய கருத்துக்கள்லாம் படத்துல இருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த கருத்துக்கள் தான் பெரியார் வந்து இதை தான் சொல்லி கொடுத்துருக்காரு. முதலமைச்சர் விஜய் வந்து பேசின வார்த்தை இருக்கு இல்லையா, பெரியார் சொல்லி கொடுத்த வார்த்தை, இதெல்லாம் தான் படத்துல இருக்கு அப்படின்னு வன்னியரசு அவர்கள் கிளைம் பண்றாரு. ஸோ இப்படிப்பட்ட அரசியல் தெளிவு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த படம் இருக்கு இல்லையா, இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை பார்த்தா வேற மூளை வளர்ச்சி நல்லா இருக்குமா, மூளைக்கு நல்லது அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரக்கூடிய ரசிகர்கள் என்னெல்லாம் பேசுறாங்கன்றதை பார்ப்போமா? நான் யாருன்னு கேளுங்களேன். சிஎம் தம்பி நான் சிஎமோட ஆளு. இந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்க சொல்லல, அந்த பேட்டியில சொல்லக்கூடிய பெண் சொல்றாங்க. இப்ப இதுல என்ன முக்கியமா இருக்குன்னா, இந்த படம் பார்த்தாக்க பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கக்கூடிய ஒரு அவ்வளோ ஒரு அரசியல் தெளிவை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் பொழுது அதை பார்த்துக்கிட்டு வந்த இவங்க எல்லாம் ஏன் இப்படி பேசுறாங்க, அவருடைய ஆளு நான் அப்படின்லாம் பேசுறாங்க. நாங்க சொல்லலப்பா, நாங்க சொல்ல, அந்த பெண்ணும் பேசுறாங்க அப்படிதான். ஸோ இதெல்லாம் இந்த படத்தை பார்த்துக்கிட்டு வந்து அவ்வளோ தெளிவாக அரசியல் புரிதல் வந்ததுனால இப்படி பேசுகிறாங்க. படத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது, படத்தை பார்த்துக்கிட்டு வர்றவங்களும் இப்படிலாம் பேசுகிறாங்க. சூப்பராக இருக்குது, மாற்றம் நல்லா இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு அமைச்சர் கொடுக்கக்கூடிய ரிவ்யூலையும்
அவரு ஒரு விதமா அவர் பேசுறாரு, அதுக்கு பயங்கரமான ரிவ்யூ கொடுக்குறாரு. அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டம்ன்றது வலுப்பெற ஆரம்பிச்சதே பார்த்தீங்கன்னா நம்ம அனிதா அவர்களுடைய சகோதரி அனிதா இருக்காங்க இல்லையா, ஆமா. அவங்களுடைய வீட்டுக்கு விஜய் அவர்கள் போனதுக்கு பிறகுதானா, அவர் போனதுக்கு பிறகுதான் நீட்டு போராட்டமே வீரியமா இதாக ஆரம்பிச்சுதான். இந்தியா ஃபுல்லா பத்தி எரிய ஆரம்பிச்சிருக்கான். குரங்குக்கு வாக்கப்பட்ட மரம் இருந்தும் சொல்லுவாங்கல்ல, அப்படிதான். இன்னொரு பக்கம் தனுஷ் வேற வராரு, போலந்து போலாண்டு கட்சி வருது. இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட். யாரு கேட்டா அதெல்லாம் மேடல போய் நின்று அதை பேசிட்டு இருக்காரு. இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் லெங்கா பார்த்துருப்பான். இப்போ எதுக்கு இவர் இதை சொல்றாரு? சிரிப்பு அதுக்கு என்ன, சிரிப்பு என்ன, பேடு டேடு எல்லாம் இருக்கட்டும், ஏன் இப்போ என்ன பிரச்சனை? அதனால சம்பந்தமே இல்லாம வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு அவருடைய ரசிகர்கள் இன்னொரு ரகம். இப்போ 2 பேருக்கு தான் போட்டியே இனிமே. இந்த தற்கொலைகளா அந்த தற்கொலைகளா யாருன்னு தெரியல. இந்த ஐடியாலஜி சொல்லல. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை வச்சுட்டாங்க. அப்படியா? ஆமா, அன்னைக்கு மாலை போட்டார்ல, மரியாதை செஞ்சார்ல. இதை நான் பார்க்கலையே. அவருடைய ரசிகை ஒருத்தவங்க பேட்டி கொடுக்குறாங்க, அதையும் பார்க்கலாம். ஓகே. நாங்கள் வந்து விருதுநகர் மாவட்டம் நாங்கள், பட் இங்கே தான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன், ஆழ்வார்பேட்டை. இப்போ ஒரு 9 o'clock வந்தேன், இப்போ தான் பார்த்துருக்கோம். நேரில் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, க்யூட்டாக இருந்தாங்க. நான் கை கொடுத்தேனே, அது கூட்ட பசங்க ஃபுல்லாக நெரிச்சு தள்ளிட்டாங்க. லைன் படி நின்னா எல்லாரும் பார்த்துடலாம், பட் அப்படி நிற்க மாட்டாங்களே. ரசிகையாவே இருந்தா நல்லா இருக்கும், பட் அரசியலுக்கு வந்தாலும் ஓகே, நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். இதே மனநிலையில தான் நம்ம விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் இருந்தாங்க. கியூட்டா இருக்காரு அப்படின்ற அந்த வார்த்தை போதுமே. அவர் எங்க இருந்தாலும் ஓகே தான். அவரு நடிச்சாலும் நல்லா தான் இருக்கும், அரசியலுக்கு வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம். அவர் நடிப்பார். சொல்ல போனா தனுஷ் அவர்களுக்கு வந்து விஜய் அவர்களோட நல்லாவே தகுதி இருக்கு. நல்லா நடிப்பாரு, டான்ஸ் ஆடுவாரு, நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு, ஹாலிவுட் நடிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பிக்க கூடாது? அனைத்து தகுதியும் உண்டு. போயஸ் கடன்ல வீடு வச்சிருக்காரு. ஏன் நாங்கெல்லாம் போயஸ்ல வீடு வாங்கக்கூடாதா? நாங்கெல்லாம் ஃப்ரீயா வாங்கக்கூடாதா அப்படின்ட்டு. அப்போ விஜய் அவர்களுக்கு தகுதி இருக்குன்னா அதை விட நல்லாவே தகுதி இருக்குல்ல. அவரும் யோசிச்சிருப்பாரு, இவர் ஆகிறப்ப நம்ம ஏன் ஆகக்கூடாது? நம்ம ஹாலிவுட்ல தான் நடிச்சிருக்கோம், இவரெல்லாம் ஹாலிவுட் போனதில்லை விஜய் அவர்கள். ஸோ தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து முதலமைச்சர் ஆகணும்னா இந்த தகுதிகள் தான் இருக்குது. அந்த தகுதிகள் அனைத்தும் தனுஷ் அவர்களுக்கும் இருக்குது. என்ன மக்களுக்கு பார்த்து பார்த்து திட்டங்கள் கொண்டு வரக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக முடியல. அந்த மாதிரி சினிமாவில் நடிச்சுட்டு டைலாக் பேசுகிற ஆட்கள் தான் அடுத்தடுத்து வராங்க. பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து திட்டங்கள் கொண்டு வந்த அன்பில் மகேஷ் அவர்கள் எம்எல்ஏ ஆக முடியல. அவங்க கையிலலாம் அதிகாரங்கள் இல்லை. அன்பில் மகேஷ் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இந்த தோல்விக்கு பிறகுதான் வெளியில தெரிய வருது. சிறுவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபட்டு ஜெயிலில் இருப்பாங்கல்ல, அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் படிப்பு வந்து ஸ்டாப் ஆயிடக்கூடாது, அவங்களும் கத்துக்கணும். அவங்க சின்ன வயசுல அறியாம தெரியாம ஏதோ தவறு செஞ்சிருப்பாங்க, ஸோ அதனால அங்க போயிருப்பாங்க, அவங்களுக்கும் கல்வி மறுக்கப்பட்டு விடக்கூடாதுன்றதுக்காக அன்பில் மகேஷ் அவர்கள்லாம் வந்துட்டு நிறைய திட்டங்கள் அவங்களுக்காகவே பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து தோல்விக்கு பிறகுதான் தெரியும். எல்லாருமே வந்து முழிக்கிறாங்க, இவ்வளவு செஞ்சிருக்காங்களா அப்படின்னு. நம்ம கீர்த்தனா அவர்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் மாணவர்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்றத சமீபத்தில் பார்த்துருவோம். அப்படியே கட் பண்ணி அன்பில் மகேஷ் அவர்கள் ட்ரீட் பண்ணுறதை பார்த்தா அவ்வளோ வந்து கண்ணியமாக, அவ்வளோ வந்து மாணவர்களை வந்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணி பேசுகிறாங்க. அன்பில் மகேஷ் பக்கத்துலாம் நிற்கவே முடியாது. ஒரு அமைச்சர் மாதிரியே கிடையாது. அவர் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஸ்கூல் சீனியர் மாதிரி இருப்பார். ஸ்கூல் பசங்க கூட பழகிறதோ, பசங்கிட்ட என்ன அந்த சைக்கலாஜிக்கலி பசங்க கூட கனெக்ட் ஆகிற ஒரு நபர் தான். அவர் இல்லைன்றது வேதனையான விஷயம். இப்படி அன்பில் மகேஷ் அவர்கள் வரல, டிஆர்பி ராஜா அவர்கள் முக்கியமாக அவங்க வரல, ஸ்டாலின் அவர்கள் வரல, இப்படி இவங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், படத்தில் இவ்வளோ மோசமான பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடிய ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிட்டார். அவருடைய ரசிகர்கள் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க. இன்னொரு பக்கம் புதுசாக வராங்க, புதுசாக போலாண்டு கட்சி வருது. ஸோ எந்த தகுதியின் அடிப்படையில் அரசியலுக்கு வராங்க, முதலமைச்சர் ஆக்குறாங்க, இப்போ அடுத்தது அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றதெல்லாம் பாருங்கள். எப்படி எந்த தகுதியின் அடிப்படையில் வராங்கன்னு பார்த்தா படம் நடித்த தகுதி தான் இருக்குது, டான்ஸ் ஆடின தகுதி தான் இருக்குது. அதை தாண்டி மக்களுக்கான எண்ணமோ சிந்தனையோ, மக்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சோ, அரசியல் செஞ்சோ வர்ற மாதிரி தெரியல. இப்போ தனுஷ் அவர்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ நீட்டு பிரச்சனை சமகாலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நீட்டு பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுத்துருக்கலாம், இதுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் தெரிவிச்சிருக்கலாம். இப்போ அரசியலுக்குள்ள வரப்போறாருன்ற மாதிரி தெரியுது, அந்த அறிகுறிகள் இருக்கு. அப்போ இந்த சமகாலத்தில் இந்த பிரச்சனை நடக்கிறப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் அவர் வந்து முழுக்க
ஒரு கூட்டம் கூட்டி எப்படி விஜய் அவர்கள் ஒரு பேட்டர்ன் எடுத்தாரோ மக்கள் பிரச்சனைகள்லாம் குரல் கொடுக்காம அதே மாதிரி அந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு வேறு. அதனால தான் விஜய் அவர்கள் சிஎம் ஆயிருக்காரு. ஸோ அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இப்போ தனுஷ் அவர்களும் வரப்போறார் அப்படின்னு தான் தோணுது. மக்கள் பிரச்சனைகள் அரசியலுக்காக அதில் கருத்து தெரிவிக்கிறது, ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அதை தெரிவிக்காமல் முழுக்க முழுக்க அந்த ஒரு ஃபார்முலா சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதை தான் ஃபாலோ பண்ண பார்க்குறாங்க. சோஷியல் மீடியா நரேட்டிவ்ஸு போய் அவர் ஒரு அந்த 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 பேட்டர்ன் தெரியுது. இதனால தானே சிஎம் ஆயிருக்காரு, அப்போ நம்மளும் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தனுஷ் அவர்களும் வராருன்னு தோணுது. ஆமாம், அதே பேட்டர் கேங்க அந்த ஒரு வார்த்தை போதும், க்யூட்டாக இருக்காரு. இதே மாதிரியே பரப்புவாங்க. ஏற்கனவே இப்போ சோஷியல் மீடியாஸில் வர தனுஷ் அவர்களுடைய டீமு, பிஆர் டீம் இதெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெலாம் வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க போல தான் இருக்குது. இந்த விஜய் அவர்களை வந்து கம்பேர் பண்ணுறப்போ இவர் வந்து அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த அந்த எப்படி விஜய் அவர்கள் ஒரு இது பண்ணினாரோ அதே மாதிரியே சோஷியல் மீடியாஸில் நரேட்டிவ் செட் பண்ணுற வேலையை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு இது என்னென்னா, 2 பேர் சினிமாக்காரங்க அடிச்சுக்கிட்டோம், கொள்கை சார்ந்து நம்ம பேசலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி அவங்க அடிச்சுப்பாங்க, என்ன நாம் பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் விரைவில் இவங்களுடைய முகத்திரைகள்லாம் கிழிக்கப்படும், அம்பலப்படும். எஸ். ஏற்கனவே ஒருத்தர் இப்போ முதலமைச்சராக ஆகிட்டாரு. அவருடைய ஆட்சியின் லட்சணம் என்னன்றது இப்போ 2 மாதத்துலேயே தெரிஞ்சிருச்சு. ஆக மொத்தம் அதே மாதிரி ஒரு க்யூட் சிஎம் சொல்கிற குரூப் மாதிரி தான், க்யூட்டாக இருக்கார்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு கும்பல் இங்கேயும் உருவாகி இருக்குதுன்றது தான் கஷ்டமான ரொம்ப விஷயமா இருக்குது. இப்போ ஸ்பெயின் ஃப்ளாகையே சமாளிக்க முடியல, இதில் போலாண்டு வேற வந்து உசுரை எடுக்க போகிறாங்க. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டோம் விடுங்க. அவரே வந்து படத்தில் இப்படிலாம் பேசுகிறாரு, அவரு நேர்லேயே வந்து டேஷ் போடுறாரு, வாயில் நல்லா வந்துருன்றாரு. இனி இவர் என்னெல்லாம் பேச போகிறாரோ, என்னெல்லாம் பண்ண போகிறாரோ, தமிழ்நாடு இன்னும் என்னத்தெல்லாம் சந்திக்க போகுதோ, உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்ப்போம். சரி, இந்த காணொலியில் நம்ம பேசுகிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.